வீட்டில் இருந்த நிலையில் காணாமல் போன கொட்டதெனியாவ சிறுமியின் சடலம் இன்று முற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 3 விசேட குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சேயா சதேவுமி என்ற சிறுமி காணாமற் போய் 24 மணித்தியாலத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் சடலம் இன்று காலை 8:30க்கு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆடைகள் அற்ற நிலையில் கழுத்து பகுதி துணியால் இறுக்கப்பட்ட நிலையில் கால்வாய் கரையிலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட வயல் பகுதியை அண்டிய இந்த கால்வாய்க்கு வீட்டிலிருந்து 2 வழிகளில் செல்ல முடியும். இதில் ஒரு வீதி 200 மீட்டராகவும் மற்ற வீதி 500 மீட்டர் தூரத்திலுமாக காணப்படுகின்றது. ஷேயா சதேவுமி என்ற சிறுமி நேற்று முன்தினம் இரவு நித்திரைக்கு சென்ற வேளையிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீஸ் விசாரணைகள் நேற்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டன. சிறுமி நித்திரையில் இருந்த கட்டிலுக்கு அருகில் இருந்த எண்ணலூடாக சிறுமியை கொண்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சிறுமி அணிந்திருந்த ஆடைகள் கட்டிலின் மீது காணப்பட்ட நிலையில் போலீஸ் மோப்ப நாய்களை கொண்டு தேடிய போதிலும் எந்தவிதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் நேற்றிரவும் போலீசார் அந்த பிரதேசத்தில் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். வீட்டிற்கு அப்பால் 30 ஏக்கர் காட்டுப்பகுதியே காணப்படுகின்றது. அங்கு முழுவதும் தேடினோம். விகாரைக்கு அருகில் இவ்வாறு போட்டிருப்பார்கள் என நாங்கள் நினைக்கவில்லை. பிள்ளை தொடர்பில் நன்கு தெரிந்தவரே இதனை செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் நமக்குள்ளது. சட்ட வைத்திய பரிசோதனைகளுக்காக சிறுமியின் சடலத்தை நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு இதன்போது நீதவான் உத்தரவிட்டார். 21ஆம் தேதி மினுவாங்குட நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் நீதவான் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோர்கள் உட்பட பலரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு போலீசார் பரந்தளவில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள விசேட மற்றும் பௌதிக தடயங்களை கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்க போலீசார் உத்தேசித்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதற்காக 3 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஷேயா சதேவுமி என்ற சிறுமி தனது 5வது பிறந்த நாளுக்கு 3 நாட்கள் இருக்கின்ற நிலையிலேயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.